அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அன்பாக்சிங். நான் உங்கள் லோகேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்சிங் பண்ணி சவுண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறையா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அது என்ன பிராண்டுன்னு கூட நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பாக்ஸுக்கு மேலே வந்து பேஸ் மோட் S1 மாடல் நம்பர் போட்டிருக்கு. இதோட நேம் வந்து மோசோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி முன்னாடி போட்டிருக்கு. இங்கே வந்து RGB கலர் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 16 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடியோ அவுட்புட் அப்படின்னு சொல்லி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து 16 வாட்ஸ் கொடுக்கும். வாங்க உள்ள அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். உள்ள அன்பாக்சிங் பண்ணலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 1 மீட்டருக்கு மேலே வரும். 1.5 மீட்டருக்கு மேலே வரும் ஆக்ஸ் கேபிள். நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கேபிளோட லென்த்தும் நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப லோ குவாலிட்டியும் இல்லாமல் சூப்பரான குவாலிட்டியில் கேபிள் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது குவாலிட்டி. பின்னோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் வந்து நார்மல் கிடையாது, டைப் சி கொடுத்துருக்காங்க. இதில் அட்வான்டேஜே அதுதான். டைப் சி கொடுத்ததுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சீக்கிரமாக ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் ஆகும். இந்த ஸ்பீக்கரில் வந்து பேட்ரி வந்து 2000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். நம்ம வந்து கம்மியாக சவுண்டு வச்சு கேட்டோம்னா அதுக்கு மேலேயே வரும். ஓகே, சார்ஜிங் கேபிள் வந்து அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒல்லியாக கொடுக்காம கொஞ்சம் குண்டாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கறதுனால வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் காலோ இல்லை ஏதோ மிதிப்பட்டால் கூட இந்த கேபிள் வந்து அந்த அளவுக்கு அறுந்து போகாது. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. பின்னோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கேபிளோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ ஸ்பீக்கர் வந்து வெளியே எடுப்போம். ஓகே, ஸ்பீக்கர் வந்து கவரில் கொடுத்துருக்காங்க. கவரை விட்டு வெளியே எடுப்போம். ஓகே, இதெல்லாம் உள்ள வச்சுட்டு ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத்தில் பேர் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேபிள் மூலயமா எப்படி இருக்குது குவாலிட்டி, ரெண்டுலேயும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட ஹைலைட்டே என்ன ஹைலைட்னா, இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்பீக்கருக்கு முன்னாடி வந்து மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற பட்டனாகவும் வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ப்ளே பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரு டேப் பண்ணால் போதும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அடுத்த பாட்டு மாறும். இந்த பக்கம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அடுத்து ப்ரீவியஸ் பாட்டு மாறும். அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மோட் பட்டன் அமுத்திக்கிட்டே இருந்தோம்னா RGB லைட் மாறும். அது எப்படி மாறுது அப்படின்னு வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பீக்கர் வந்து எங்கே இருக்குன்னா, ஸ்பீக்கர் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து சூப்பரான நல்லா க்ரில் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியான க்ரில் கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது வச்சா கூட அடிப்படாமல் இருக்கும், கீழே போட்டால் கூட அடிப்படாமல் இருக்கும். ப்ளஸ் RGB லைட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டியில் செம்மையாக இருக்குது. குவாலிட்டி கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறேன். Power on.
The Bluetooth device is ready to pair. பவர் ஆன், ப்ளூடூத் டிவைஸ் டு ரெடி டு பேர் அப்படின்னு சொல்லுது. ப்ளூடூத்தில் வந்து பேர் பண்ண சொல்லுது. கீழே வந்து ஆர்ஜிபி லைட் எரியுது, அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ சேஞ்ச் ஆகும். இந்த மோட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். கடைசியாக தான் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் கடைசியாக தான் பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு இந்த ஸ்பீக்கரில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, பிடிக்காத மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஒரு சில ஸ்பீக்கரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாவே ஆஃப் ஆயிரும். இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் மாறுது. அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஸ்பீக்கரோட லைட் வந்து நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸ் குவாலிட்டியில் எப்படி இருக்கும். ஆக்ஸ் கேபிள், இதோட கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூடூத்தில் பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட நேம் வந்து என்ன காட்டும்னா மொபைலில் இதோட நேம் வந்து ஒரே நிமிஷம். இதோட நேம் வந்து ஒரு நிமிஷம், பேர் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, இதோட நேம் வந்து வந்துருச்சு. இதோட நேம் வந்து அதே பிராண்ட், அவங்க நேம் தான், மோசோ பேஸ் மோர் S1 மாடல் நம்பர். நம்ம பேரிங் கொடுப்போம். The Bluetooth device is connected successfully. Connected successfully ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம வந்து சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்பீக்கரில் ஃபுல் வால்யூம் வைக்கிறேன், மொபைலில் ஃபுல்லாக இருக்கு. Play pause. ஓகே, சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பேஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கு. திரும்பியும் ப்ளே பண்ணுறேன். ஓகே, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. லைட் வந்து எரியுது, உங்களுக்கு தெரியும். Device is ready to pair. FM மோட் கொடுத்திருக்காங்க. இதுல FM வந்து சார்ஜர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா FM device is connected successfully. The Bluetooth device is ready to pair. பட்டன்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. 4 பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டியா இருக்கு. பின்னாடி
பின்னாடியும் Bluetooth குவாலிட்டியாக device இருக்குது, is முன்னாடியும் connected குவாலிட்டியாக இருக்குது. successfully. பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. Tears of sorrow, lacking all emotion. ஓகே, பின்னாடி வந்து என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். பின்னாடி வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜிங் கேபிள் சொருகிற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த கேபிள் காமிச்சேன் இல்லையா, அந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த கேபிளை கனெக்ட் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இருக்கா இல்லை டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணுறேன். இந்த கேபிளோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, அதாவது ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு டிவிஆர் லேப்டாப் கம்ப்யூட்டர் எதில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். Staring down the barrel, waiting for the final. சவுண்ட் குவாலிட்டி ஆக்ஸ் கேபிளையும் சூப்பராக இருக்குது. திரும்பி நான் ப்ளே பண்ணுறேன். Gaze to open to a new tomorrow, moving with the motion, following the light that sets me ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளூடூத்தில் அதிகமாக கேட்டுச்சா ஆக்ஸ் கேபிளில் அதிகமாக கேட்டுச்சான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து ப்ளூடூத்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ளூடூத்தில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஆனால் வந்து ப்ளூடூத்தில் வந்து சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து எடுத்து கொடுக்காத மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ஆக்ஸ் கேபிளில் வந்து வால்யூம் வந்து 200% இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்ஸ் கேபிளில் வந்து லவுடாக இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணோம்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். பேஸ் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் ஓகே, நெக்ஸ்ட் சாங் நான் ப்ளே பண்ணுறேன் என்சிஎஸ்லேயே. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. ஓகே, குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்ஸ் பின்னில் வந்து குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. டிவிக்கெலாம் வச்சோம்னா வேறு லெவலில் இருக்கும் சவுண்டு. எஃபெக்ட் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. சவுண்ட் குவாலிட்டி ஆக்ஸ் கேபிளில் சூப்பராக இருக்குது. 16 வாட்ஸ் ஸ்பீக்கர் மாதிரியே தெரியல, ஆனால் 16 வாட்ஸ்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஸ் கேபிளில் வந்து மிரட்டி விடுது, சவுண்டு வந்து சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வந்து அது வேறு லெவல். ஆனால் ப்ளூடூத்தில் வந்து மீடியமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது, நார்மல் எஃபெக்டில் இருக்குது. ஆனால் ஆக்ஸ் கேபிளில் வந்து ப்ளூடூத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது சவுண்டு குவாலிட்டி. இதோட பெஸ்ட் பை லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட எம்ஆர்பி வந்து எவ்வளோன்னா 800 ருபீஸ் தான். பார்த்தா 800 ஸ்பீக்கர், அதாவது 800 ருபீஸ் ஸ்பீக்கர் மாதிரியே தெரியல, ஏதோ 1500 ருபீஸ் இல்லைன்னா 1000 ருபீஸ் ஸ்பீக்கர் மாதிரி தெரியுது. ஆனால் 800 ருபீஸ் தான் இதோட லிங்க் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ. இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இதோட பெஸ்ட் பை லிங்க்கை வந்து நான் கரெக்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட குவாலிட்டி வந்து மெயினாக சொல்லணும்னா இதோட குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. பேஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதாவது ரொம்ப குறைவான விலையிலையும் இருக்கணும், அதே சமயம் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியும் எந்த காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்பீக்கர் வாங்கினா. ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்பீக்கர் வாங்க தேவையில்ல. ஆனால் வந்து நான் இந்த ஸ்பீக்கர் பாஸ்ட் 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் வரல. இதில் வந்து 2000 mAh பேட்ரி கொடுத்துருப்பாங்கன்னு நான் இதோட ஆப்பில் பார்த்தேன். இதோட ஒரிஜினல் MAH 2000 mAh தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து நார்மல் 50% வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா இது வந்து அப் டு 7 hours 8 hours வரைக்கும் வரும். நார்மல் வால்யூமில் வச்சு கேட்குறீங்கன்னா 8 hours வரைக்கும் வரும். அப் டு ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா அப் டு 5 hours இல்லை அதுக்கு மேலே 6 hours வரைக்கும் வரும். கரெக்டாக சொல்லணும்னா 5 hours வரும். ஆனால் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது, கொடுத்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட பெஸ்ட் பை லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.